அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன இருக்கீங்களா? நம்ம வந்து மீண்டும் ஒரு சின்ன வீடியோவில் சந்திக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அபுஹைல் கிரிக்கெட் கிரவுண்டு. இங்கே வந்து நிறையா டீம்ஸ் விளையாடுவாங்க. அந்த ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருக்காங்களே, அது வந்து தமிழ் டீமு. அது பக்கத்தில் இன்னொரு டீம் போட்டிருக்காங்க, அது கர்நாடகா டீமு. இந்த மாதிரி நிறையா பாருங்களேன், கிரவுண்டே பெருசு. ஓகேங்களா? இதில் நிறையா டீம் வந்து விளையாடும். பார்க்கும்போதே கொஞ்சம் என்ஜாய் மூமெண்ட்டாக இருக்கும். காலங்காத்தால் அதுவும் கரெக்டாக ஒரு 6 மணிக்கெலாம் வந்து விளையாட வந்துடுவாங்க. இங்கே வருங்க, பெரிய கிரவுண்டு, பெரிய கிரவுண்டு. காலங்காத்தாலே வந்து விளையாட வந்துடுவாங்க. நானும் வந்துடுவேன் காலையில். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், கிரிக்கெட் விளையாடுறது ரொம்ப பிடிக்கிறோம். அதனால் காலையிலே வந்துடுவேன் நானும். இன்றைக்கி பரவாயில்ல, இன்றைக்கி கிளைமேட்டு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. எப்போவும் வெயில் கொளுத்தி எடுக்கும் துபாயில். இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் மீடியமாக இருக்குது. காற்று நல்லா அடிக்குது. இது வந்து ஆகஸ்ட் மாதம், தேதி பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி. காலையில் ஒரு 8 மணி 8:30 இருக்கும் இப்போ. ஆனால் இந்நேரம் வெயில் நல்லா அடிச்சிச்சிங்கன்னா இந்நேரம் நிற்க முடியாது, புரியுதுங்களா? நல்லா பவுலிங் போடுறாருங்க அவர். பிளாக் கலர் டிஷர்ட்டு, சூப்பராக பவுலிங் போடுறாரு. பேட்ஸ்மேன் நல்லா தாக்கு பிடிக்க முடியல. பால் குத்தி இதாகுது, பவுன்ஸ் ஆகுது பாருங்கண்ணா. ஓஹோ, ஃபுல் டஸ் போட்டாருங்க. ஃபுல் டஸ் போட்டார், தடுத்துட்டார். அவரது அம்பையர், இந்த கிளாடின்னு ஒருத்தர் டிஷர்ட் போட்டிருக்காருல, அவர் அம்பையரு. காமிக்கிறேன் பாருங்க, கிளாடின் ஒரு அம்பையர். ஒரு ஆப், செல்ஃபோன் மொபைலில் வந்து ஒரு ஆப் வச்சுருப்பாரு. அது மூலிமா வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார். கரெக்டுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தவங்க பவுலிங் போடுறாங்கன்னா ஃபஸ்ட்டு பாலை வந்து எப்போவுமே வந்து வேகமாக அடிக்காதீங்க. பாலை எப்படி போடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கணிச்சிட்டு, எந்த இடத்துல பிச் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம அடிக்கும்போது அது தெரிஞ்சிடும். அடுத்த பால் நம்ம வந்து அடித்து விளாசலாம். பாருங்கள், இப்படி பாருங்கள். சொன்னோம்ல, ஃபஸ்ட்டு பால் எப்போவுமே வந்து நீங்கள் வந்து அவசரப்பட்டு தூக்காதீங்க, 6ஓ 4ஓ தூக்காதீங்க. பாலை எப்படி போடுறாங்க, எந்த இடத்துல கொத்துறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்டிங்கன்னா அடுத்த பால் ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் என்ன செய்கிறாங்க பார்ப்போம். ஆஹா, விட்டாருங்க. நல்ல பாலுங்க. 3வது பால் செமையாக போட்டார். ஃபஸ்ட்டு பால் ஸ்டொக் அடித்தார், செகண்ட் பால் நல்லா போச்சு. 3வது பால் பவுலரோட சான்ஸு, நல்லா குத்தி இறக்கிட்டார். 4வது பால் பார்ப்போம். 4th பால் போடுறாரு. சூப்பருங்க. 4th பால் நல்லா இறக்கியிருக்காரு, நல்ல பால். அடுத்து பார்த்திங்கன்னா 5th பால் போட போகிறாரு. நம்ம தமிழ் டீம் தான், தமிழ் டீம்ஸ் தான் விளாடுது. இப்போ போட போகிற பால் வந்து 5th பால். செம பால் போகுது பாருங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. அந்த லைன் பார்த்திங்கன்னா 4th பவுண்ட்ரி லைனு. அந்த பிளாக் கலரில் ஒரு கம்பி மாதிரி நட்டு வச்சுருக்காங்கள்ல, காமிக்கிறேன் பாருங்க, தெரியுதா? அந்த ரோட்டுக்கு முன்னாடியே வந்து இந்த பிளாக் கலரில் கம்பி நட்டு வச்சுருக்காங்களா, அதான் பவுண்ட்ரி லைனு. கிரவுண்ட் வழியாக போச்சுன்னா 4. செம ஸ்டோக், செம ஸ்டோக். பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்குங்க, அதனால தான் வந்து நல்லா சவுண்டு கேட்குது. ஃப்ளைட் அடிக்கடி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓவர் ஆயிடுச்சு ப்ரோ இருக்கா. முடிஞ்சு. அந்த பையன் வந்து 6 பால் போட்டாப்புல. இப்போ அடுத்த ஒரு பவுலர்ஸ் வராங்க. ஓகேங்களா? வாங்க, இவர் எப்படி போடுறாருன்னு பார்ப்போம். ஓகேங்களா? நல்லா ஃபாஸ்ட் பவுலர்னு தெரியுது பார்க்கும்போது. பார்ப்போம் எப்படி போடுறாருன்னு தெரில.
பேட்ஸ்மேனும் நல்லா பக்காவாக இருக்கார். கிளியராக இருக்கா நான் எடுக்கிற வீடியோ? ஓகேங்க, பாருங்கள் பால் ஃபாஸ்ட் பவுலிங் தாங்க. ஆஹா, நல்லா பாலை வந்து ஸ்லிப் ஆகிடுச்சு, கையிலேருந்து ஸ்லிப் ஆகிடு பால் வேகமாக மேலே போயிடுச்சு. அதுக்குள்ளே இறக்காமல் விட்டார். ஃபுல்லாக கிரவுண்டு தாங்க. அந்த பக்கம்லாம் பாருங்கள், அந்த பக்கம்லாம் டீம் விளாட்றாங்க பாருங்கள். ஓகேங்களா, செம போலிங்க, செம போலிங். இந்த பால் வைடுன்னு சொல்லிட்டாங்க இவ்வளோ கம்பேரு, கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாப்புல. அடுத்த பாலை பார்ப்போம். ஃபாஸ்ட் பால் போடுறாங்க. ஓகேங்க, சூப்பர் பாலுங்க. பேட்ஸ்மேனால் அடிக்க முடியல. நல்லா யாக்கரை போட்டிங்கன்னு வச்சிங்களா, ஸ்டிக்லாம் தெரிச்சிடும். யாக்கரை ட்ரை பண்ணி பாருங்கள். அவர் நிற்கிறாருன்னா அவர் காலுக்கிட்ட குத்தி விட்டுருணும். பேட்டுக்கிட்ட குத்தக்கூடாது, பேட்டுக்கிட்ட வந்து அடிச்சிடுவாங்க. காலுக்கிட்ட குத்தி விட்டுணும். குத்தி இந்த பக்கம் லெஃப்ட்டில் திரும்ப மாதிரி யாக்கரை போட்டு விட்டுணும். ஃப்ளைட்டு கூட வருதுங்க. ஸ்லிப்பு கிட்ட போயிடுச்சு பால். ஓகேங்களா, இவர் 2வது பால் போட்டிருக்காரா? ஆமாம், 2வது போட்டிருக்காரு. அடுத்த 3வது பால் போட போகிறாரு. 3rd பால். போட போகிறாருங்க. போட்டாருங்க. நல்ல பாலுங்க. கேட்ச்சு. யாராவது கேட்ச் பிடிக்கிறாங்களா? பிடிச்சிட்டாங்க. நல்லதுங்க, சூப்பர் கேட்ச். பரவாயில்ல, நல்லா பவுலிங் போடுறாரு இவர். ஓவரில் வந்து ஒரு விக்கெட்டு. அடுத்த பேட்ஸ்மேன் வந்துட்டுருக்காரு பாருங்கள், காமிக்கிறேன். அதுதான் நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மேன். ஒரு பவுலர் ஒரு விக்கெட் எடுத்தார்ல, அந்த பவுலரு செமையாக பவுல் போடுறாருங்க. அடுத்த பால் ஃபேஸ் பண்ணுறதுக்காண்டி பேட்ஸ்மேன் வந்துகிட்டே இருக்கார். இன்னும் அந்த பிச்சுக்கிட்ட இன்னும் ரீச் ஆகிட்டாருங்க. ரீச் ஆகிட்டார் இவர். பார்ப்போம். நல்ல ஒரு பேட்ஸ்மேனாக இருந்தால் ஃபஸ்ட்டு பால் வந்து எப்போவுமே ஸ்டொக்கு வைப்பாங்க. ஸ்டொக்கு வச்சுட்டு கணிச்சுவாங்க, பவுலர் எப்படி போடுறாங்க, எந்த இடத்துல குத்துறாங்க கணிச்சுக்குவாங்க. பார்ப்போம். இவர் நல்ல பேட்ஸ்மேனாக. நான் வைடுங்க. அம்பேரும் வைடு கொடுத்துட்டாரு. ஒரு ரன்னு. ஓகேங்களா, ஒரு போனஸ் மாதிரி. வைடுங்கிறது ஒரு போனஸ் மாதிரி தானே, ஒரு ரன்னு கிடச்சிருதில்ல. இவர் பார்க்குறதுக்கு அதிரடியாக அடிக்கிற பேட்ஸ்மேன் நினைக்கிறேன். பார்ப்போம். ஐயோ, ட்ரிப்பு போயிடுச்சுங்க. ஆனால் கீப்பர் பிடிக்க முடியாது கேட்ச்சு. அது இந்த சைடில் போயிடுச்சு. பார்ப்போம், இந்த பாலை பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ நான் பேசலாம் தெளிவாக கேட்குதுங்களா? எந்த ஒரு இறைச்சலும் இல்லை. இன்ஷால்லாம் வாங்கணும். அந்த இதுனா அந்த மைக்கு ஒன்று வாங்கணும். இன்ஷால்லாம் வாங்கிட்டு அதில் பேசணுன்னா அந்த காற்றோட இறைச்சல் சவுண்டெல்லாம் கேட்காம இருக்கும். நான் பேசுகிறது மட்டும் தெளிவாக கேட்கும். அது இன்ஷால்லாம் வாங்குவோம். ஓகேங்களா, இன்றைக்கி கிளைமேட்டு நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. அருமையாக இருக்குது கிளைமேட்டு.
யாராவது 6-4ன்னு அடிப்பாங்கன்னு பார்க்குறேன். யாரும் அந்த அளவுக்கு யாரும் அடிக்க மாட்டேறாங்க. ஸ்டோக்ஸு சும்மா ஸ்லிப்பில் அடிச்சு விட்றாங்க. பார்ப்போம் அடுத்த ஒரு பேட்ஸ்மேனாக மாறுறாரா இல்லை ஓவர் முடிஞ்சிருச்சுங்க. இவர் வந்து 6 பந்துகள் வீசிட்டார். அடுத்து ஒரு பவுலர் வராரு. இவர் நல்ல பவுலருங்க, செம்மையாக போடுவார், பாலையும் சூப்பராக ஓட்டுவார். கையில் மொபைல் வச்சுருக்காங்களா, அப்பப்போ ஸ்கோரை வந்து அடிக்கிற ஸ்கோரு எத்தனை பால் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த அப்ளிகேஷனில். நாற்பத்தி 49 தான், 2 விக்கெட்டான், 2 விக்கெட் விழுந்திருக்கான். 49 ரன், 49 ரன்ஸ். ஓகேங்களா? பார்ப்போம். நல்ல பேட்ஸ்மேனாக தெரியுது. ஃபஸ்ட்டு பேட்ஸ்மேனாக ஃபஸ்ட்டு பால் ஸ்டொக்கு வச்சுட்டு கணிச்சுக்குவாங்க பாலை. அடிச்சிட்டாருங்க, ஃபஸ்ட்டு பால் அடிச்சாருங்க. சொன்ன மாதிரி 6 போயிடுச்சுங்க. 6 எதிர்பார்த்துட்டே இருந்தோம், பவுண்ட்ரியை தாண்டி விழுந்துருச்சு 6.